வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஒன்றும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமீங்க அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. ஏற்கனவே நான் பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1 போட்டிருக்கேன். அதில் ஹக்கி வாக்கி நம்மளை வச்சு செஞ்சுட்டான். இதில் வந்து யார் வரப்போகிறான்னு தெரில. ஸோ நோ ஐடியா. மாமி லாங் லெக்ஸ் சொல்லிட்டு ஒரு புது பேய் இருக்குது. ஸோ வாங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். லெட்ஸ் கோ இன் டு த கேம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். ஃப்ளை இன் த வெப். ஸோ வந்து அது பேர் என்ன, சிலந்தி வழியில் பறப்பது. அதுதான் வந்து இன்றைக்கி விளையாட போகிறோம். நம்ம வந்து போன காலத்தில் வந்து பாப்பியை ரிலீஸ் பண்ணிட்டோம். அதில் தான் வந்து கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வளவளம் பேசாமல் வீடியோக்குள்ளே போனால் வாங்க. எனக்கு ஒரே குஷியாக இருக்குது சாப்டர் 2 விளையாடுறதுக்கு. இது ஏதோ டாய் ஷாப்புக்குள்ளே மாமி லாங் லெக்ஸை காட்டுறாங்க. இது பிங்க் கலர் இருக்குது தான் வந்து மாமி லாங் லெக்ஸ். இது எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதை நம்ம வந்து ரொம்ப அழகாக விளாட்லாமா. இது வந்து இழுத்து கூட விளாட்லாமா. ஓகே, எங்கன்னு பார்த்தா ப்ளே டைம் கோலையா அவங்க கம்பெனிலையா. பிளாஸ்டிக் அது ரொம்பவே சேஃபாக. அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படி சொல்லியிருக்காங்க. இதான் மாமி லாங் லெக்ஸான். என்ன நேரம், விளையாட்டு நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனும் டைலாக் போட்டுறாங்க. ஓகே, ஏதோ சீன் காட்டுறாங்க, ப்ளே கிரவுண்டை காட்டுறாங்கோ. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஓடுற மாதிரி காட்டுறாங்க. என்ன ஒன்றுமே புரியல. என்ன பாப்பி ஃபேஸ் தெரியுது. ஓலாவே போட்டாம் பாருங்க மறுபடியும் டைட்டில் பாப்பி பிளேட் பாகம் 2 சூப்பர். ஓகே, இங்கே தான் பாப்பி வந்து ரிலீஸ் பண்ணிப்போனா பாப்பியை காணோம். எங்கே போச்சுன்னே தெரில. பார்க்க தான் தோண்டி இருக்குது. ஆனால் எங்கே தான் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதே. இதுவரை என்ன இடம் வேணும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, என்னை என்னாச்சும் காப்பாற்றுங்க தொலைஞ்சிடும் பொழுது. கது திறக்குது. ஓகே, உனக்கு தான் இந்த கதவு திறக்கலை. ஓகே, இங்கே 2 கதவு இருக்குது, இதுவும் திறக்கலை. ஓகே, என்னென்னா பண்ணணும் தெரியல. இங்கே என்ன ஒரு ரெட் கலர் டோர் இருக்குது, திறக்க முடியல. இங்கே ஒரு கதவு போகுது, அதுவும் திறக்க முடியல. வாங்க இந்த சைடே போகும்போது தான் திறந்துருக்கு. மேலே ஒரு பார் மாதிரி இருக்குது. ஸ்பைடர்மேன் மாதிரி போகலாம் போல இருக்கே. சூப்பராக இருக்குது. ஓகே, ப்ளஸ் ஹியர். இவன் வேறு என்னமோ கட்டிக்கிட்டு இருக்கான். வகி போதுண்டா உனக்கு அடுத்த அடி வாங்கினது பத்தாதா என்னது? திருப்பி அடி வாங்குறியா என்னது? சுடு, நான் வரேன், திரும்ப வரேன். ஓகே, இவன் என்னமோ பேசிகிட்டு இருக்கான் கிறுக்கு மெண்டல் மாதிரி. ஓகே, கொண்டா வெயிட் பண்ணு. ஏதோ பார்த்தேன். இங்கே ஒரு ரூம் இருக்குங்க, தூக்கி மறைச்சி வச்சுருக்கான் தெரியாத மாதிரி. ஆனால் நம்ம கண்ணு ஷாப்பான கண்ணு தான் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இங்கே தான் சாவி இருக்குது, இந்த பிங்க் கலர் ரூமுக்கான சாவி. அதை கொண்டு போய் போட்டுருவோம். வாங்க ஸ்பைடர்மேன் மாதிரி போகலாம். போயாச்சு. ஓகே, வாங்க பட்டு அந்த ரூமை திறந்து விட்ருவோம். இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து ஒரு டேப் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். வெண்ட்டு என்னமோ மேலே இருக்குது. ஓகே, இந்த டேப்பை போட்டு பார்ப்போம். இந்த டேப்பை கண்டாலே பிடிக்க மாட்டேது. சாப்டர் 1 இப்படி தான் பண்ணாங்க. என்னது பாப்பி பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. வாங்க இந்த பக்கம் ஏதோ வழி போகுது. என்ன ரெட் லைட்லாம் எரியுது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. ஓ மை காட், இங்கே வந்து இறங்கிட்டோம். ஓய் பாப்பி, நீ இங்கே என்ன பண்ணுற? ஓய், நீ எப்படில இங்கே வந்த? ஐயோ, இது வந்து இங்கே மாட்டிக்கிச்சான். இப்போ நம்ம வந்து கரண்ட்டு கொடுக்கணுமா? கொடுத்துருவோம் கரண்ட்டை. ஆனால் இது எப்படி தான் வந்துச்சு எனக்கு கடைசி வரைக்கும் தெரில. ஓகே, கரண்ட்டை கரெக்டாக கொடுத்தாச்சு. ஓகே, வாங்க பட்டு முடிச்சிடுவோம். ஓகே, கரண்ட் வந்துருச்சு. ஓடு சூப்பரு. ஓகே, ஏதோ பிளா சொல்லுது, எனக்கு சத்தியமாக புரியல. சப்டைட்டில்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக ஒன்று கூட புரியல கைஸ். ஐயோ, சாப்டர் 1 கொஞ்சம் புரிஞ்சிச்சு. இது பட்டுன்னு பேசிட்டு ஓடிடுது. இப்போ அது வந்து துரத்த சொல்லுது. அது எங்கே போகுது யாருக்கு தெரியும். இந்த பால் வழியாக ஏறி ரூமுக்கு வர சொல்லுது. வாங்க வந்துடுவோம். ஓகே சூப்பர், வந்தாச்சு. ஓடு, இந்த ரூமுக்கு வந்துட்டோம் திருப்பி. இங்கேருந்து எனக்கு நீ கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டு இருக்க. நான் வந்தேன் வச்சுக்கோங்க, பாட்டாக பிச்சு போட்டுருவோன்னே. பாருங்க வந்து ஓட்டே போயிட்டுருக்கு. ஐயோ, ஓகே, இப்போ இந்த சைடு வந்து ஸ்விட்ச் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அங்கே இது வந்து தட்டி விட்டுடலாம். ஓகே, இங்கே வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி வந்தான். ஓகே, போயாச்சு. ஓகே, இந்த 2 கதவு திறக்கலை. ஓகே, இங்கே ஒரு கதவு இருக்குது, இந்த கதவு திறக்குது. நீங்கள் என்ன பண்ணுற? என்னது? ஐயோ, ஏதோ ஒரு கை வந்து எடுத்துகிட்டு போச்சுங்க. நம்மள மாதிரி யார்கிட்ட கை இருக்குது போல இருக்குது.
வாங்க கீழே ஏறி பார்ப்போம் யாருன்னு. ஏம்மா கீழே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கு. என்னதான் கீழே போகிறது இல்லை. என்னது? ஓ இங்கேயோ வந்திருக்கோங்க. ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. கேம் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் மாதிரி. ஓகே இங்கே வந்து பவர் சப்ளை கொடுக்கணுமாங்க. வாங்க இந்த பவர் சப்ளையை கொடுப்போம். இது என்னமோ பெரிய பசில் மாதிரி இருக்க. ஓகே வாங்க இங்கே வந்து ஒரு கரண்ட்டை கொடுத்துருவோம். ஓகே ஐயோ ஏதோ தடுக்குது. மேலே பட்டுன்னு ஏதோ தடுக்குது. போச்சு என்னமோ தடுக்குது ஏதோ தடுக்குதுங்க. வீட்டு என்னமோ தடுக்குது. அது மட்டும் நான் கன்ஃபார்ம். ஓகே இங்கே வச்சு பார்ப்போம். ஓகே இங்கே வச்சுட்டு கரெக்டாக. ஓ தடுக்குதியா? நான் அப்படியே வந்து அடிப்பேன்ல. எப்படி? ஐ வரா அந்த பயம் இருக்கணும். நாங்கள்னா இவ்வளோ பெரிய மூலகாருங்க. ஐயோ அதுபோல் நாங்கள் தான் ப்ரோ பிளேயராக வைட்டுமே. ப்ரோ பிளேயரா? ஓகே இங்கே என்னமோ ரெட் ஆகிட்டு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஓகே கையை வீரா. அதே கையை நீ பிடிச்சிட்டு போயிடுச்சு. வண்டா பாருங்க மாமி லாங் லைக்ஸ். இவ தான் மாமி லாங் லைக்ஸ். இப்போ வந்து அவள் கேட்குறான் உனக்கு பாப்பி வேணுமா? அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறலாம் நீ செய்யணும். இல்லை ஒன்றையும் நான் அந்த பாப்பி மாரி பாட்டாக பிச்சு போட்டுருவேன். நீ மட்டும் சொல்ல கேட்குறேன்னா இந்த பாப்பியும் நான் பிச்சு போட்டுருவேன். நான் சொல்கிறத நீ செய். நான் சொல்கிற கேம் ஸ்டேஷன் வந்து நான் கொடுக்குற ஒரு சில கேம்ஸ்லாம் முடித்தா உனக்கு இந்த பாப்பி கிடைக்கும். சீக்கிரமாக வந்துடு. உனக்காக நான் வழியை திறந்து வைக்கிறேன். வரட்டா? மறக்காமல் கேம் ஸ்டேஷன் வந்துடு. அப்போ தான் நீயும் இந்த பாப்பியும் உசுரோடு இருக்க முடியும். ஓகேயா? மறக்காமல் வந்துடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேய் மேய்ச்சிட்டு ஓடிச்சு. ஓகே வாங்க இந்த கதவு திறந்து விட்டுச்சு. யாருங்க மாமி லாங் லெக்ஸு புதுசாக இருக்குது. இந்த கேமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே ஓயோ பாருங்க எல்லாம் வந்து ஒரே வந்து விளையாட்டு ஜமாவாக இருக்குது. எனக்கு வந்து அப்படியே என் சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வருது. தாலி நாலோ தாலி. இந்த தொண்டை வச்சுட்டு பாடக்கூட முடியலனால. ஐயோ ஓகே இங்கே என்னமோ நிறைய கேம் இருக்குது. இங்கே பார்த்தா ஒரு ட்ரெயின் இருக்குது. இங்கே ஒரு லிவர் தட்ட சொல்லுது. தட்டியாச்சு. ஓகே இப்போ யாரும் வந்து பேசுகிறாங்க. இதுதான் கேம் ஸ்டேஷன். இந்த கேம் ஸ்டேஷனில் நிறையா கேம்ஸ் இருக்கும். அதனால் மிஷனாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மாமி லாங் லெக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு மியூசிக்கல் மெமரி கேம் விளையாட சொல்கிறாங்க. அப்போ தான் ட்ரெயின் ஓட்ட முடியுன்றாங்க. எங்கே மியூசிக்கல் மெமரி? ஓ இங்கே இருக்கா? ஓகே புதுசாக இன்னும் கேம் வர போகிறாங்க மியூசிக்கல் மெமரின்னு. வாங்க நம்ம பே பண்ணிடுவோம். மறக்காம அதுக்குள்ளே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகே இங்கே ஏதோ வழி போடு சீக்கிரட்டாக வேறு வச்சுருக்காங்க பாருங்களேன். என்ன ஒரு மூளைக்காரங்க. ஓகே இங்கே ஏதோ லிவர் இருக்குது. இல்லைங்க இன்னொரு ஃபேக்ட்ரி மோல்டிங் ரூம். ஓகே நமக்கு ஒரு டேப் கிடச்சிருக்கு. டேப்பு கரெக்டான டேப்பாக இருக்கணும். ஓகே ப்ளே டைம் என் கோ. இதுதான் பச்சை கலர் கை. இதை வந்து உங்களால் டெம்ப்ரவரியாக ஒரு எலக்ட்ரிசிட்டியை எடுக்க முடியும். அது வெறும் 10 செகண்ட் மட்டும் தான் இருக்கும். 10 செகண்ட் முடிஞ்சுன்னா அதுவே தானாக காணா போயிடும். எடுத்த பவரை நீங்கள் கொண்டு போய் பவர் இல்லாத இடத்துல கொண்டு போய் வச்சிங்கன்னா அங்கே இருக்கிற மெக்கானிசம் மேலே செய்யணும்னு சொல்கிறாங்க. அது வந்து அதுலேயும் 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து செம்மையாக அடிப்படுவீங்கன்னு சொல்லுது. அது வந்து டைமிங்கு 10 நிமிஷம் தான். அந்த கரண்ட்டுக்கான டைமிங்கு 10 செகண்ட் தான். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ் த டைம்? ப்ளே டைம் அப்படின்னா இதை போட்டுருது. ஓகே வாங்க கொண்டு போய் இங்கே வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஓகே இங்கே ஏதோ தண்ணி மாரி இருக்குது. ஐ திங்க் பிளாஸ்டிக் நினைக்கிறேன். பிளாஸ்டிக்கு போட்டு விட்ருவோம். பிளாஸ்டிக் என்ன இப்படியா இருக்கும்? சும்மா கேம் தானே. கேமே லாஜிக் இல்லாத கேம் தான். இந்த கேமில் எதுக்கு நம்ம லாஜிக் பார்க்கலாம்? ஐயோ லீக் ஆகுது. சரி பார்க்க மாட்டோம் பாருங்கள். ஓகே வாங்க இதை கொண்டு போய் உள்ளே விட்டு மிஷின்குள்ளே விட்டுருவோம். ஓகே மிஷின் வந்து ஒரு மிஷின்குள்ளே போட்டு என்னமோ பண்ணுது. ஐ திங்க் அந்த கையோட ஸ்ட்ரக்சர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். வந்து அந்த ஹேண்டை வந்து செய்யுது பிளாஸ்டிக்லேயே. ஓகே இப்போ நம்ம இந்த கையெல்லாம் வந்து வருது. நான் வந்து வரிசையாக நிற்கிது. ஓகே இப்போ இதை தட்டி பார்ப்போம். ஐயோ என்னாச்சு? ஓ இதுக்குள்ளே பெயிண்ட் இல்லையாங்க. இப்போ பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பெயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே ஒரே வழி ஓப்பன் ஆகுது. வாங்க போகலாம். வாங்க மேலே ஏறிட்டு என்ன பிரச்சனை பார்ப்போம். ஓகே இங்கே தான் பெயிண்ட் விட்டு போலுக்கு. பெயிண்ட்டு அங்கே இருக்குது பாருங்கள். அங்கேருந்து எடுத்துருவேன். எடுத்தாச்சு. ஊத்துறா கைப்புல. ஓகே ஊற்றியாச்சு. வாங்க இப்போ நம்ம கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்கிட்டு போயிட்டு பட்டுன்னு நம்ம வேலையை முடிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப நேரமாக பார்க்கணும். ஐயா ஓகே இதெல்லாம் வந்து பட்டு தட்டி விட்டுருவோம். தட்டு. ஓகே கலர் போடுது. ஓ பச்சை கலர் ஹேண்ட் நல்லா இருக்குங்க. நம்மளும் சும்மா கை செய்கிறது மேபி வந்து நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு ரெட் கலர் கை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு ரெட் கலர்னு ரொம்ப பிடிக்கும்.
அவனே ரெட் கையிலே கை வைங்களா. ஓகே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற பவரை தூக்கி இங்கே போட்டுடலாம். சூப்பர். இந்த மாதிரி பேனலில் மட்டும்தான் கரண்ட் போட முடியும். ஓகே இங்கேயும் நாங்கள் ரெட் கலரில் இருக்குது. சும்மா தானே சொன்ன ரெட் கலர் பிடிக்கணும், அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே இங்கேயும் வந்துட்டேன். இது ஏதோ ரூம் மாதிரி இருக்குது. ஓகே இப்படி நேராக போவோம். ஓகே ஏதோ ஸ்டேஜ் மாதிரி இருக்குது இந்த இடத்துல. வாங்க போய் பார்ப்போம். ஓ இங்கே தான் கேமே ஆரம்பிக்குது. ஓகே இது என்னது மேலே என்னமோ தொங்குது. மியூசிக்கல் மெமரி. இது உங்கள் மூளைக்கான ஒரு கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மூளை பிச்சு பிச்சு பேட் பார்க்குற கேம் சொல்ல வர்றாங்க போல இருக்கு. ஓகே இப்போ காட்டுற ஒவ்வொரு கலராக நீங்கள் தட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் கலரை தட்ட மேலே ஒரு பன்னு வந்தோம். அந்த பன்னி நீங்கள் கலர் கரெக்டாக தட்டினா போயிடும். அதுவே நீங்கள் தப்பாக அழுத்திட்டிங்கன்னா அது உங்களை பிடிச்சி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேம் ஓவர் ஆகுமா. ஓகே இது தொடங்க ரொம்ப கஷ்டமாக போயிட்டே இருக்குமா. ஓகே குட் லாக் சொல்கிறாங்க. ஓகே என்ன நேரம், விளையாட்டு நேரம். ஓகே சூப்பர். ஐயோ வந்துருச்சிங்க மாமி லாங் நெக்ஸு. இது வேணா சொல்கிறேன்னா இதை வந்து நான் உனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே கொடுக்குறேன். நீ உன் நேரத்தை நீ கரெக்டாக பண்ணலன்னா அந்த நீ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டே வரும். வந்துட்டு உன்னை பட்டுன்னு சாப்பிட்றோம். ஏன்னா அது ரொம்ப பசியோடு இருக்குது அப்படின்னு சொல்லுது மாமி. உனக்கு வந்து குட் லாக் சொல்லி ஆரம்பித்து விட்றேன் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் என்னங்க பெரிய வேலை. ஸ்பீட் ரன் போட்டு எப்படி முடிகிற மட்டும் பாருங்க. காய்ஸ் போக போக ஏதோ சிம்பிள்லாம் வருது காய்ஸ். இது ஜெய் வருது, ஆட்டு ஓடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. இனிமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேமு. இங்கே வந்து கரெக்டாக ஃபாஸ்டர் மோட்டில் போகணும். ஐயோ என்ன இவ்வளோ குடிக்கிறீங்க. ஐயோ இல்லைங்க இங்கே பாயெல்லாம் வந்துச்சு. கலர் தானே சொன்னாங்க. போச்சு என்னமோ ஆக போகுது. அது மட்டும் நல்லா கம்மி சாவ போகிறேன் நான். இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கேன். ஐயோ அது வேறு பார்த்தா பயமாக இருக்குது. ஐயோ எம்மாடி அத்தா மகமாயி. ஐயோ வேமா போகுது. ஏய் ஸ்லோவாக போடா. ஐயோ எமர்ஜென்சி மட்டும் தட்டு விட்றாத. ஷோவா சாவ பையனா என்னென்னு காட்டுறாங்க பாருமா எனக்கு. ஓகே இப்போ இந்த மாமியில் உங்களுக்கு வேறு என்னமோ சொல்லுது. உனக்கு நான் வந்து கொடுத்த டாஸ்கில் நீ கரெக்டாக முடிச்சிட்ட. எப்படியோ நீ கரெக்டாகவே முடிச்சிட்ட. அதனால் எனக்கு உன் மேலே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் உனக்கு நான் பாதி கீ கார்டுக்கான இது கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. கோடுக்கான இது பேப்பருக்கு தரு தான். வேற ஒரு கேமில் மீட் பண்ணுற சொல்லிட்டு டாட்டாவாவை சொல்லிட்டு கிளம்புது. ஓடி பைத்தியகரி, நான் ப்ரோ பிளேயர்டி. ஸோ ஓகே கைஸ் இது வந்து பார்ட் 1 வந்து முடிச்சிக்கலாம். ஓகே பார்ட் 2 வந்து வரப்போகுது. அடுத்தது என்னென்ன கேம் இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். என் கார்டன் ஆஃப் பேன் 3 கூடி சீக்கிரம் பண்ணன்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்கும்போது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் பெல் ஐக்கன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இந்த தொண்டை வழியிலையும். அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. ஸோ பாய் டேக் கேர், லவ் யூ கைஸ்.